சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவிஸ் டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாதம்னாலே சேலம் கோட்டை மாரியம்மன் திருவிழா தான் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு 1:30 மணி, அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு விடிஞ்சால் புதன்கிழமை நாங்கள் இப்போ குளித்து முடிச்சுட்டு ஒவ்வொரு கோயிலாக நாங்கள் போவோம். போகிற வழியில் நிறையா மாரியம்மன் கோயில் திருவிழா தான், அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா செவ்வாப்பட்டா மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்கே நாங்கள் அங்கே பிரச்சனை பண்ணுவோம். கடைகள் இருக்கனால கடைக்கு முன்னாடி விளக்கு வச்சு இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் அங்கே கடை வெட்டி எல்லாம் கூறு போட்டு எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே எடுத்துப்பாங்க. கடைகள் முன்னாடியும் இது மாதிரி நடக்கும். நீங்கள் பாருங்கதா, ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியும் இது மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே சேலத்தில் எட்டுப்பேட்டை மாரியம்மன்ட்டு திருவிழா நல்லா ஃபேமஸ்ஸு. இன்னும் நிறையா மாரியம்மன், சின்ன சின்ன மாரியம்மன் கோயில்லையும் திருவிழா இருக்கும். நம்ம செவ்வாப்பட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பக்கம் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு லேடிஸ் ஒரு பக்கமும் ஜென்ட்ஸ் ஒரு பக்கமும் க்யூ இருக்கும். ஒவ்வொருத்தராக க்யூவில் மாற்றி மாற்றி விடுவாங்க அங்கே பிரதட்சணம் பண்ணுறதுக்கு. இது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த கோயில் செவ்வாப்பட்டா மாரியம்மன் கோயில். இங்கே நம்ம அங்கே பிரதட்சணம் முடிச்சுட்டு அடுத்தது கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போவோம். லேடிஸ்லாம் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு இங்கே வெளியே நின்று இங்கே தான் செவ்வாப்பட்டா மாரியம்மன் பார்த்துட்டு நாங்கள் க்யூவில் நின்றுட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் சீக்கிரம் விட்டுட்டாங்க மாற்றி. ஆனால் இந்த தடவை பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரம் விட்டுட்டாங்க. எல்லாம் கடகடன்ட்டு அங்கே பிரச்சனை பண்ணிட்டு மாற்றி எல்லாம் போயிட்டு வந்துட்டுருந்தாங்க. எல்லாம் ஜென்ஸ் எல்லாம் அங்கே பிரச்சனை பண்ணாங்க. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். நெக்ஸ்ட்டு வர வழியில் நம்ம செவ்வாப்பட்டை மாரியம்மன் திருத்தேர் நிற்க வச்சுருந்தாங்க. அங்கேயும் ஒரு கிளிப்பு எடுத்துகிட்டு அப்படியே கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வந்தோம். இந்த பாஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம். பொங்கல் வைக்கிற இடத்துக்கு அந்த சைட் போக முடியல. பயங்கர கூட்டம், பயங்கரமாக இருந்தது, செமையாக இருந்தது. நைட்டு பாருங்கள், இங்கே வரும்போது நைட்டு 2:30 மணி பாருங்கள். எப்படி நைட்டு 2:30 மணி மாதிரி இருக்கா, மக்கள்லாம் எவ்வளோ ஜேன்னு இருக்காங்க. கோபுரத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அலங்காரம்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்தோம். இங்கே கொடிமரத்தெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே பொங்கல் வச்சு பாருங்கள், இந்நேரத்துக்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படியே க்யூவில் நின்று அப்படியே சாமி பார்த்துட்டு வந்தோம். திருநீர் கொடுத்தாங்க. திருநீரும் குங்குமமும் வாங்கிட்டு வந்தோம். நீங்களும் எடுத்துக்கோங்க. வெளியே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக மனமார சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். கொடிமரம் அப்படியே பார்த்து எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு அப்படியே நிம்மதியாக இருந்தது. அப்படியே வந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. நைட் டைமில் எல்லாம் சாமியெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. வெளியே வர வழியில் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வேண்டியிருப்பாங்க, இந்த பொம்மைங்க உருவம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. இது விற்பாங்க. நம்ம வாங்கி கோயிலை சுற்றிட்டு கொண்டு வச்சிடலாம். அப்புறம் அம்மனோட திருத்தேர் நின்றுருந்தது, அங்கேயும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது சாமி பார்த்ததுனால. அப்படியே அழகாக இருந்தது. சுற்றி நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். நீங்களே பாருங்கள், நைட் டைம் எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ மக்கள் எல்லாம் ரோட்லேயே வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. வெளியவும் வச்சு இந்த பக்கம் மசூதி, இந்த பக்கம் அழகாக சாமியோட அலங்காரம், இந்த பக்கம் கோயில் கோபுரம் சூப்பராக இருந்தது. அது ஒரு மாதிரி அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு குகமாரியம்மன் வந்தோம். அங்கே குண்டம் போடுறது ரொம்ப விசேஷம். அதனால் குண்டத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது குகமாரியம்மன் கோயில். அலங்காரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. வேடிக்கையும் ஃபேமஸ்ஸு. உலகத்திலேயே வண்டி வேடிக்கை இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்தது. ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது குகமாரியம்மன் கோயிலில் வண்டி வேடிக்கை. எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம கம்பத்தையும் பார்த்து கும்பிட்டுட்டு கொடிமரத்தை கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம்னா ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சலை தொட்டு வணங்கி நம்ம இந்த மாதிரி ஆட்டி வேண்டிக்கிட்டோம்னா நம்ம வேண்டினதெல்லாம் நடக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே பார்த்து கும்பிட்டுட்டு அங்கபிரஷனெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு நம்ம சூளத்தட்டை அங்கேயும் ஒரு சாமி கும்பிட்டுட்டு அழகாக இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம குகை காளியம்மன் கோயில், அங்கேயும் சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு
போக காளியம்மன் கோயில் சுற்றியும் வந்துட்டு ஒவ்வொரு சாமி வச்சுருப்பாங்க. அவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு வாராகி அம்மன், மகேஸ்வரி அம்மன், அப்புறம் விநாயகர் எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம்னா, நாங்கள் எப்பயும் வந்து குண்டத்துக்கு விறகு வாங்கி போடுவோம் வருஷம் வருஷம். அங்கேயும் விறகு வாங்கி போட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு மனமார வேண்டிட்டு, அங்கேயும் அலங்காரம்லாம் சூப்பராக இருந்ததுனால அப்படியே அங்கேயும் ஒரு எல்லாம் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்து பார்த்துட்டு அப்படியே அழகாக இருந்தது. எல்லாம் பார்த்துட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட் டைமில் ஒவ்வொரு கோயிலாக போகிறது எனக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு. பாருங்களேன், இங்கே சாமி விளக்கு மரத்தில் இருந்து அந்த தொங்குறது எல்லாம் அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப மனசு ரொம்ப இதாக இருந்தது. கடையெல்லாம் பார்த்தோம், அழகாக இருந்தது. அடுத்தது நம்ம வந்திருக்கிறது அன்னதானப்பட்டி மாரியம்மன். இங்கே அம்மன் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. உருவ பொம்மையும் விற்றுட்ருந்தாங்க. இதை வாங்கி வேண்டி சாமிக்கு வைப்பாங்க. அப்புறம் உற்சவமூர்த்தி பார்த்து கும்பிட்டுட்டு வெளியே வந்து அம்மன் சிலை இருந்தது, அவங்களையும் பார்த்து கும்பிட்டுட்டு வந்தோம். இங்கே சேலத்து இளவரசின்னா கோட்டை மாரியம்மன் தான். எட்டுப்பேட்டை மாரியம்மன்றது யார் என்னன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் தேவிஸ் டைரிஸ் யூடியூப் சேனலை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஏன்னா இவங்கள பற்றி சொல்லணுன்னா நிறைய போகும். அதனால் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.